நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 2026 பட்ஜெட்டு எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கும். ஸோ என்னென்ன விஷயங்களை வந்து இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் என்னென்ன இம்பாக்ட் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம நார்மலாக பார்க்கலாம். ஸோ இது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரியான ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். முதலாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அமெரிக்கா 50% வந்து டாரிஃப் வந்து அகேன்ஸ்ட் இந்தியாவில் இருக்குது. ஸோ இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஆல்ரெடி பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கப்படலாம். இதுக்காக என்னென்ன பேச வேண்டியிருக்கோ அவ்வளவும் கொஞ்சம் நடவடிக்கை வந்து எடுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஸோ இந்த மாதிரி அது ஒரு டாரிஃப் வந்து 50% மேபி ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு பீக்கில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இது முதல் விஷயமா பார்க்கப்படுது. ரெண்டாவது விஷயமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஒரு ஜியோபொலிட்டிக்கல் ப்ரெஷராக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே ஒரு சின்ன நாடுகள் எல்லாமே சிறைபிடிக்கிறது அப்படின்றது ஒரு வாடிக்கையாக போயிட்டு இருக்கு. ஸோ அது நம்ம பெருசாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, சீனா வந்து தைவானை கொஞ்சம் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, ரஷ்யா உக்ரைனை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரீன்லாந்து ப்ளஸ் வந்து வெனிசுலா, ஸோ இப்போ ஈரான் மேலே. ஸோ இந்த மாதிரி வந்து ஜியோபொலிட்டிக்கல் ப்ரெஷர், ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுனால நம்மளோட உள்நாட்டு டிஃபென்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக அதோட ஸ்டாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இது வந்து பார்க்கப்படுது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது எஃப்ஐஐ. ஸோ எஃப்ஐஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக பாஸ்ட் 1 இயராக ஒரு பியூர் செல்லிங்லேயே இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்க லாஸ்ட் 1 இயர் அதிகமான செல்லில் இருக்கிறதுனாலே வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வளர்ச்சியை வந்து அடையவே இல்லை. ஸோ அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 12.5% வந்து டேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க அதிகமாக ஃபீல் பண்ணலாம். மேபி ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட்டை கெயின் பண்ணுறாங்கன்னா கூட அதில் வந்து 12.5% வந்து டேக்ஸாக போயிடுது. ஸோ அதனால என்னென்னா நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து இந்த இண்டெக்ஸஸ் எல்லாம் வந்து அதிகமாக செல்லிங் தான் இருந்துகிட்டே இருந்துச்சு அவங்க எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் சில நடவடிக்கைகள் வந்து எஃப்ஐஐயும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த 12.5% டேக்ஸையும் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக இன்னொரு விஷயமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஈரப் கூட இருக்கக்கூடிய அந்த டீல்ஸ். ஸோ ஈரப் கூட இருக்கக்கூடிய டீல்ஸை வந்து நம்ம நார்மலாகவே என்னென்னா மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரப் கூட நம்ம பண்ணக்கூடிய டீலானது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0% டீலில் வந்து நமக்கு சாங்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஈரோப்புக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 75 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இம்போர்ட் வந்து அதிலேருந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதாவது 50 to 60 பில்லியன். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது இதுக்கப்புறமா அமெரிக்காவோட மார்க்கெட்டை அப்படியே நம்ம வந்து ஈரோப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்மளோட நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் இன்டர்நேஷ்னல் பிராண்டாக மாறுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட பிராண்டும் அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் போகுது அப்படின்னா, ஸோ நம்மளோட பிராண்டோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஃபாரின் அதாவது ஈரோப்புக்கு எஸ்பெஷலி வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான நிறைய செக்டார்ஸ்க்கு நிறைய சப்சிடரியை வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்கள வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாதான் ஸோ அவங்க அந்த எக்ஸ்போர்ட்டை வந்து அதிகப்படுத்த முடியும். ஸோ அதனால் சப்சிடரி வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறையா இந்த ஈரோப்புக்கு ஸ்பெஷலாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்காக நம்ம பார்க்கோம். ஏன்னா நம்ம நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். அதாவது ஈவன் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய கட்டுமான இதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நம்மளோட எக்கனாமிக்கோட ஒரு ஸ்ட்ரைட்அவேவாக இருக்கும். ஸோ அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய இன்னொரு செக்டார் என்ன அப்படின்னா ஆட்டோ செக்டார். ஏன்னா இந்த ஆட்டோ செக்டாரில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு நிறைய சப்சிடி வரலாம். ஸோ அவங்களுக்கு நிறைய ஆதாயம் வரக்கூடிய மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்புறம் எப்போவுமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரியான அக்ரிகல்ச்சர். ஏன்னா இந்தியாவோட ஒரு முக்கியமான ஆணித்தரமான ஒரு கொள்கை என்ன அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மேம்படுத்துறதுக்காக ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்க்கும் நிறைய சப்சிடரி ப்ளஸ் வந்து நிறைய போனஸ், ஸோ நிறைய அவங்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் வந்து நிறைய வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார்மா செக்டார். ஸோ ஃபார்மா செக்டாரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஈரோப் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால அதில் முக்கியமாக கண்டிப்பாக ஃபார்மா செக்டாரும் இருக்கும். ஸோ அப்போ ஃபார்மா செக்டார்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சப்சிடரி வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி ஃபீல்டும் இதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல ஒரு இந்த
பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அண்ட் க்ரீன் எனர்ஜி, ஸோ இதில் சோலார், இவி, ரெனவபிள் எனர்ஜி, ஸோ இந்த மாதிரியான ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுமே வந்து மேலே வரலாம். அதாவது டாடா பவர், அதானி க்ரீன், ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸுமே வந்து ஒரு நல்ல பீக்கில் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்துட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ இது எல்லாமே நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே.